ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பார்த்து கொண்டிருக்கிறவங்களோடு கூட இன்று ஏசாமி பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இதன் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இத்தனை அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஏசாமியை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், வாயினால் அல்ல, மற்ற மனுஷங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெபிச்சு அப்படி கிடையாது. உண்மையா உள் மனசோட யாரெல்லாம் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் எப்படி பார்த்து கொள்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தை உறுதியாக சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்திலே இன்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். அன்றைய அன்பையே நீங்கள் அறிந்தவர்களாக காணப்படலாம். இன்று ஒரு சூழ்நிலையில் கூட நீங்க போகும்போது அதில் சோர்ந்து போய் ஆண்டவரே ஏசாமி ஏசாமி என்று உன்னுடைய உள்ளம் அங்கலாய்க்கலாம். ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல, இதுக்கு மேல இதை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை என்று நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இதை யாரிடம் என்னால இது ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதை எனக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி நீங்க மனதுக்குள்ளே வைத்து அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நம்மளுடைய ஆண்டவர் பார்க்க மாட்டார். அடுத்தானா நம்ம முகத்தை பார்ப்போம், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். உங்களை இருதயத்தை அறிந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ உறுதியாய் பற்றிக்கொள், நான் உன்னை பூரண சமாதானத்தோடு உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யோசிக்கலாம், நான் உறுதியா ஆண்டவரை நம்ப தான் செய்கிறேன், ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கொள்ளுங்க. நம்ம வேதத்தில் யாக்கோபு பக்தனை பார்க்கும்போதுல அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட என்று உறுதியாய் பற்றிக்கொண்டான். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இன்று உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, உறுதியா படிங்க. ஏசாமி எனக்கு இது நீங்க செஞ்சுதான் ஆகணும், நான் யார்ட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு நீங்க செய்யுங்க, இந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, எனக்கு பூரண சமாதானம் பரிபூர்ண சமாதானம் இதுல எனக்கு வேணும், ஒரு அற்புதம் செய்யுங்க சுவாமி என்று விடாமல் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய்வார். நீங்க யோசிக்கலாம், எனக்காண்டி இந்த காரியத்திலே ஒத்துழைக்க யாரும் இல்லை, ஜெபிக்க சப்போர்ட் பண்ண எனக்கு யாரும் இல்லை, தனிமையில இருக்கிறேனேன்னு என்று அங்கலாய்க்கலாம். இந்த ஆண்டவர் உங்களுக்கோட கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்களேன், இவ்வளவு அருமையான வார்த்தை. ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு யாரும் இந்த காரியத்துல ஜெபிக்க இல்லை, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஒத்துழைக்க யாருமே இல்லை, யார்ட்டையும் சொல்ல முடியலன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ஆவியானவர். என்ன ஜெபம் பண்ண தெரியல. நீங்க நிறைய நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ண அப்படின்னு தெரியலையே, எல்லாம் என் கையை மிஞ்சி போயிடுச்சு, எல்லாம் தாண்டி போயிடுச்சு, இதுக்கு முடிவே இல்லை, வழி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்காண்டி வேண்டுதல் செய்கிறான். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, சொல்ல முடியாத பெருமூச்சியோட உங்களுக்காண்டி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் பாருங்களேன், யோசிக்கிறீங்களா எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறான்னு சொல்லுகிறது. புரிஞ்சுக்கிடுச்சு அவங்களுக்கு, நீங்க தனிமையில் இல்லை, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த காரியத்துல உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய், உங்களை விடுதலை பண்ணும்படியாய், இந்த காரியத்துல உங்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமிச்சலோட ஆண்டவர் வேண்டு கொண்டிருக்கிறார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீங்கள் ஒரு காலத்திலே ஆவியானுடைய அபிஷேகத்துல நிறைந்தவர்களாய் நீங்கள் எப்பொழுதும் அபிஷேகத்திலோட கூட நீங்க அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பார்த்து உங்களுடைய அபிஷேகத்தை எழுந்து, என்னால அபிஷேகத்துல நிறைய முடியலை, ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா, எனக்கு சோர்வா இருக்கிறது, என்னால ஜெபிக்க முடியல என்று நீங்கள் இந்த நேரத்துல கூட காணப்படலாம். இன்று ஆவியானவர் உங்களை அனல் மூட்டுகிறார். மறுபடியும் அந்த அபிஷேகம் இப்போது உங்களுக்குள் இறங்கி வருகிறது. தேவ ஆவியானவர் உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். பிரியமானவர்களே, எந்த அபிஷேகத்துல எழுந்தீங்களோ அதை மறுபடியும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் இப்போது உங்களுக்கு நிரப்புகிறார். உங்கள் மனத்துல இப்பொழுது ஒரு இந்த காரியத்தை குறித்து ஒரு சமாதானம் வருகிறது. நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். இருந்த இடத்துல உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் தனியா இருக்கீங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா முழங்கால்
இப்போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கி வருது, அதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது ஆவியானவர் உங்களை தொடுகிறார். அந்நிய பாஷையோட பேசி அந்த இழந்த அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு தனியாக அறையிலே நீங்கள் போய் அந்நிய பாஷையில பேசி ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் மன சோர்வுகளும் உங்களை விட்டு விலகும். பெரியமானவர்களே, இந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆவியானவர் இதை ஒத்துழைப்போடு உங்களை செய்ய போகிறார். உங்களை சாட்சியாக இருக்க போகிறார். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இடத்துல நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சலோடு இந்த பிள்ளைகளுக்காக இந்த காரியத்துல வேண்டுதல் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கிறீங்க. யாரும் இல்லப்பா, தனியா இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, எந்த மனுஷ உதவி இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களிடத்துல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நீங்க அந்த பிள்ளையோடு இருக்கிறீங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறீங்க. இப்பொழுது சுவாமி, எந்த பிள்ளைங்கள் அபிஷேகத்தை இழந்து சாமி ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறார்கள், இயேசுவின் நாமத்துல உடைய அபிஷேகம் இப்போது அந்த பிள்ளையின் உச்சம் தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை இறங்கட்டு விடுச்சு. ஆண்டவரை, இழந்த அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இப்பொழுது இயேசுவின் நாமத்துல பிள்ளையை நிறைக்கட்டு விடுச்சு. ஆண்டவரை, அப்பா அவனுடைய வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரை, இந்த காரியத்தில் ஆவியானவர் ஒத்துழைப்பு கொடுத்து சுவாமி ஆண்டவரை இதில் ஜெயம் எடுக்க நீங்க உதவி செய்யுங்க. இதை செய்கிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளை நீர் சாட்சியாய் நிறுத்துறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.